கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெப குழுவின் சார்பாக இந்த லென்த் நாட்களில் ஆத்தும நேசரின் அங்கங்களும் பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளும் குறித்து உங்களோடு ஈடுபடும்படி தேவன் இந்த நாளை எடுத்திருக்க என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு சொன்ன ஓமைகள் மத்திய 18ஆம் அதிகாரத்துல 23-35 வரைக்கும் நம்ம அப்படியே தியானிச்சுக்கோ. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு, கடன் பெற்றிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் கடன்பட்டு தன் ராஜா என்ன பண்றாரு, யாரெல்லாம் கடன் பெற்றிருக்காரோ அந்த கணக்கு பார்க்கும் பொழுது தன் வேலைக்காரரை கூப்பி இவ்வளவு கணக்கு எனக்கு கடன் கொடுத்தவங்களை கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்றாரு. அவன் கணக்கு பார்க்க அவர் தொடங்கின பொழுது 10,000 தாளந்து கடன் வாங்கியவன் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். கடன் தீர்க்க அவனுக்கு வசதி இல்லை, நிர்வாகம் இல்லாம இருந்தது. அப்பொழுது உடனே என்ன பண்றாரு, கடன் கொடுத்தவர் ஊழியக்காரர் உடனே இவன் என்ன பண்ணுங்க, இவனை என் பிள்ளைகளை மனைவியை இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை சிறையில அடைக்க சொல்லிடுறாரு. அப்போ காவல்காரர்கிட்ட சொல்லும்போது உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியக்காரன் உடனே சாஸ்திராங்கமா தாழ அவர் பாதத்துல விழுந்து, ஆண்டவனே என் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படியாவது உங்க கடனை என்ன பண்றேன் வித்து தீர்த்துறேன்னு அவர்கிட்ட தாழ விழுந்து கெஞ்சும் பொழுது அந்த கடன் கொடுத்தவர் உடனே என்ன பண்றாரு, சரி இவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மனம் இறங்கி அவர் என்ன பண்றாரு, விட்டு விடும்படி அவர் சொல்றாரு. அந்த ஊழியக்காரர் 16,000 தாளந்து கடன் வாங்கியிருக்கிறார். அவர் அதை போயிட்டு மன்னிச்ச உடனே என்ன பண்ணிடுறாரு, அவர் அந்த இடத்துல கடந்து போகிறார். அந்த ஊழியக்காரன் கடந்து போகும்பொழுது பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்த ஒரு உடன் வேலையாள் இருக்கிறார். அந்த உடன் வேலையாளர்கிட்ட இவர் போய் கடினமா என்ன பண்றாரு, நீ எனக்கு 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்க, அந்த கடனை இப்பவே கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த 100 இவர் வாங்க 16,000 தாளந்து மன்னிச்சிட்டாரு. இவர்கிட்ட 100 வெள்ளி பணத்துக்காக போகும்பொழுது அந்த உடன் வேலையாளர் மறுபடியும் இந்த ஊழியக்காரர்கிட்ட என்ன பண்றாரு, சாஷ்டாங்கமா விழுந்த, ஆண்டவனே எங்க விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படியாவது உங்க கடனை தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாரு, மனம் இறங்காமல் அவனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, சிறையில் அடைங்க, அவனை துன்புறுத்துங்க, அவனுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாதனால அவனை என்ன பண்ணுங்க, வேலை வாங்க, இப்படி கடினமா இந்த ஊழியக்காரன் நடத்தும் பொழுது இதை மன்னிச்சு கூட அங்கிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த எஜமான் கிட்ட போய் சொல்லி, எஜமானு நீங்க உங்க ஊழியக்காரனுக்கு மன்னிச்சிங்க, ஆனா அவன் உடன் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணல, மன்னிக்காமல் போனான்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அவனை பிடித்து அவன் என்ன பண்ணுங்க, இவன் கொடுத்து தீர்க்க மட்டும் இவனை சிறையில போடுங்கன்றார். ஏசப்பா அப்படிதான் நம்மளுடைய நிறைய பாவங்களை நமக்காக மன்னிக்கிறார். நம்மளுடைய நிறைய பாவங்களை, நம்மளுடைய குற்றங்களை, நம்ம பட்ட கடன்கள்லாம் அவர் தீர்க்கிறார். ஆனா நாமளும் பார்க்கிற சகோதரத்துல என்ன பண்றோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு வசூலிக்கலாக கடன் பட்டவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு மன்னிப்பதற்காக நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க எப்படி இருக்கணும், கடனாளிகளா இருக்கணும். அன்பு செலுத்தவும் கடனாளிகளா மன்னிக்கணும். இந்த மன்னிப்பு ரொம்ப பிரதானமானது. அதுதான் ஏசப்பா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றாரு, ஊமைகளாய் நமக்கு சுட்டி காட்டுறாரு. அப்படி இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா மத்திய அதிகாரத்துல பார்த்தோம்னா 22 பாத்தீங்கன்னா 1 இது பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ராஜாவுக்கு ஒப்பா இருக்குதான். அப்போ ஒரு ராஜா என்ன பண்றாரு, தன் குமாரனுக்கு திருமணம் செய்ய எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாரு, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கிறாரு. அந்த முறையின்படி எல்லாருக்கும் அழைப்பதற்கு போது கல்யாணத்துக்கான நாட்கள் வந்தது, விருந்து ஆயத்தப்பட்டு. ஆனா ஆட்கள் ஒரு முறையும் காணும். உடனே என்ன பண்றாரு, அந்த எச்சமான தன்கிட்ட இருக்க வேலைக்காரங்க அனுப்பி இங்க போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாரு. ஆனா இவங்க போய் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நான் வரலன்னு. மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு வேலைக்காரனை அனுப்பி நீங்க போங்க, நல்லா எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டு உணவு ஆயத்தமா இருக்குது, விருந்து ரெடியா இருக்கு, நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி போய் என்ன பண்ணுங்க, என்ன சில பந்துக்களை அழைங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முதல் போகும்பொழுது மனது இல்லாம இருந்தாங்கன்னா 2வது ஊழியக்காரன் போகும்பொழுது ரொம்ப அவங்க அசட்டப் பண்ணி இருக்காங்க. 3வது ஒரு மனசு கேட்காம தன் ஆட்களை அனுப்பி கூப்பிடும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வயலுக்கு போனோம், நாங்க வியாபாரத்துக்கு போனோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிக்காம என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்தவங்களை அசிங்கப்படுத்தி கொலையும் செஞ்சிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட எச்சமான் என்ன பண்றாரு, கோபம் அடைந்து அவர்களையும் அவர்கள் பட்டணத்தையும் அழிக்கும்படி உத்தரவு போட்டுறாரு. இதை அடிக்கடி நம்ம அநேக இடத்துக்களை நம்ம பார்ப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொன்ன வார்த்தைப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். நாம அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் பிதா சொல்லியிருக்காரு, எவரை முன்குறித்தாரோ அவர் அழைத்திருக்கிறார்களாம். அழைத்த நம்ம மூலமா தேவன் மகிமைப்படணுமே தவிர
நம்ம மூலமா தேவன் எவ்விதத்திலும் அசிங்கப்படக்கூடாது, அசட்டை பண்ணப்படக்கூடாது, எவ்விதத்திலும் அவரை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. தேவன் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரமும் எப்படி இருக்கணும்? மகிமைப்படுத்துக்கிற பாத்திரமா இருக்கணும், நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். அபாத்திரமான பாத்திரமா ஒரு பாத்திரமும் இருந்து விடக்கூடாது. ஏன்னா தேவன் அதற்காக தான் நம்ம அழைத்தாரு, அதற்காக தான் நம்ம முன்குறிச்சாரு, அதற்காக தான் நம்ம அழைத்தாரு. அவர் சொல்றாரு, புதா குமாரன் சாயலுக்கு ஒப்பாக அநேகர் அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த அநேகர் உண்டு பண்ணினவர்கள் நிமித்தமாய் பிதா என்ன பண்ணணும்? மகிமைப்படணும். அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அழைக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கணும்? மகிமைக்குரியவர்களா, பிதாவுக்கு மகிமை செலுத்துகளா நம்ம காணப்படணும். அப்படி இன்னொரு இடத்துல நம்ம மத்திய 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 1-16. அப்படியே பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு திராட்சை தோட்டக்காரன் இருக்கிறார். இந்த சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு திராட்சை தோட்டக்காரர் தன் வயலில் வேலை செய்யும்படி காலையில அதிகாலையில் எழுந்து போறாரு. போனா அவங்க நமக்கு இப்பெல்லாம் கூட தெரியும், அங்கங்க ஆட்கள் நிறுத்திருப்பாங்க. போனா அவங்க வேலைக்கு கூட்டிட்டு வருவோம், அந்தந்த நாளுக்குரிய கூலி கொடுப்போம். இதே மாதிரி அந்த நாட்கள் இருந்திருக்கு. அவர் போகும்போது போய் சிலரை கூட்டிட்டு வராரு, அவங்க வேலை செய்யறாங்க. மறுபடியும் அவர் எல்லாரும் அவங்க கிட்ட பேசுறாருப்பா, ஒரு நாளைக்கு ஒரு கூலி பணம் உங்களுக்கு ஓகேவா? சரி எஜமானே, நாங்க வரோம், எல்லாரும் அவ்வளவுதான் குடும்பாரு நாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்க வேலைக்கு வந்துடுறாங்க. அவர் வேலைக்கு வந்த பிறகு இவங்க மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் போறாரு, ஏதோ ஒரு வேலையை வெளியே போகும்பொழுது மதிய வேலையில சாப்பிட போனாங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. போய் கேட்கறாரு, என்ன எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடல எஜமா அப்படின்னு. சரி, நீங்க என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நான் உங்களுக்கு சரியான கூலியை கொடுப்பேன். மறுபடியும் ஒரு 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, இப்படி 3 எல்லாம் போகும்பொழுது அங்க நிக்கிறவங்களை பார்த்து மனதுரைக்கு என்ன பண்றாரு? வேலைக்கு அனுப்பிடுறாரு. எல்லாரும் அந்த தோட்டத்துல வேலை செய்யறாங்க. தோட்டத்துல வேலை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா சாயங்காலம் அந்த வேலை முடியுது. அந்த எஜமான் தன்னிடத்துல இருக்கிற ஒரு வேலையாட்களை அனுப்பி எல்லாருக்கும் அவர்களுக்கு கூலியை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப எஜமான் சொன்னபடி தன்னுடைய வேலைக்காரன் கூலிக்கு வந்த ஒவ்வொருக்கும் தன்னுடைய கூலி பணமாகிய ஒரு பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கறாரு. அந்த கூலி ஆட்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராரு. முதல்ல அதிகாலையில வந்தவங்களுக்கு, 3ஆம் மணி வேலை வந்தவங்களுக்கு, 6ஆம் மணி வேலை வந்தவங்களுக்கு, 9ஆம் மணி வேலை வந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்படியே கூலிகளை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாரும் கூலி வாங்கும் பொழுது இந்த அதிகாலையில வந்தவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் எல்லாருக்கும் இயற்கையா இருக்குது. நம்ம கூட இப்ப சொல்லுவோம் சபையில, நான் முன்னாடி வந்தேனே, எனக்குரிய அந்த கணம் எங்க, எனக்குரிய அது பிதா உண்மையாக முந்தி பிந்தி வருவரை பாக்குறது இல்ல. அவர் என்ன வேலை செஞ்சாலும் அவர் என்ன பண்றாரு? அழகா அவர் சொல்லுவார். அந்த எஜமானு பாத்தீங்கன்னா வேலைக்காரன் கேட்பான், அவர் முந்தி வந்தவர்களும் பிந்தி வந்தவர்களும் இவர்களுக்கு 1 மணி நேரமா ஒரே மாதிரி வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி கேட்கிறார், பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்திலும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கும் இவர்களுக்கும் சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்களாம். முறுமுறுக்கிற ஆவி நம்மகிட்ட இருக்கவே கூடாது. முறுமுறுப்பின் ஆவி தேவன் உண்மையாவே வெறுக்கிறார். காரியங்கள் கூட அப்படிதான். அழகா கேட்கலாம், நானும் நல்லா தானே கொடுத்தேன், என்னையா அப்படி இல்லாம முறுமுறுக்கிற காரியங்கள் தேவ பிள்ளைகளாகி நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது. இவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்ச பிறகு அவர்கள் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக அந்த எஜமான் சொல்றாரு, சிநேகிதனே, எவ்வளவு அழகா பாருங்க, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையது நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவன் இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றார். அந்த எஜமான் பாருங்களா, முந்தி வந்தாங்க பிந்தி வந்தாங்க, ஏன்னா அந்த ஒரு கூலி இருந்தா அவனுக்கு அதனால போதுமானதா இருக்கும். நம்ம அப்பா ஏசப்பா கூட இப்படிதான் தயாளனா இருக்கிறாரு. தயாளன், அவர் பேரே தயாளன், ஏன்னா வாரி வாரி கொடுக்க அவர் வல்லலா இருக்கிறார். அவர் இவங்க நேத்து வந்தாங்க, இவங்க பரம்பரை கிறிஸ்டியனா இருக்காங்க, இவங்க இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க நமக்கு அழகா தெரியுது. அந்த கல்ல 2 பக்கம் 2 கல்லன் இருக்கிறாங்க. ஒரு கல்லன் அவரு சொல்றாங்க, நம்ம செஞ்சதுனால நம்ம தப்புக்காக நம்ம தண்டிக்கிறோம், இவர் ஒண்ணுமே செய்யாம தண்டிக்கப்படுறாரு. அவர் உடனே சொல்றாரு, நீ என்னோட கூட பரதேசில் நின்று இருப்பாயின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன மனம் திரும்புறதுதான் ஏசப்பா விரும்புகிறார். நீங்க முந்தி வந்துட்டீங்க, பிந்தி வந்துட்டீங்க, நீங்க பரம்பரையா இருக்கீங்க, உங்க தாத்தா கிறிஸ்டின்னு, அடுத்தது நீங்க ஜெனரேஷன் வாய்ஸா கிறிஸ்டினா, அப்படியெல்லாம் ஏசப்பா எதிர்பார்க்கவே இல்லை. ஏசப்பா விரும்புகிற ஒரே காரியம் என்னன்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் பரலோக ராஜ்யம் சமீபத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போக அவர் விரும்புகிறார். அப்படி போகும் பொழுது முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே கூலியை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? தயாளனா இருக்கிறார். நம்ம ஏசப்பா தயாளனா இருக்கிறார். நம்ம ஏசப்பா கடனை கொடுத்திருந்தா கூட அந்த கடன் நம்ம தாழ விழும் பொழுது அந்த மாதிரியான அப்படிதான் அநேகர் பாவின
பாதத்துல விழுந்து ஓயாமல் கண்ணீர் சிந்தி அந்த பாதத்தை துடைத்த பொழுது கூட இருந்த சீஷர்களை இவ தேவையில்லாத செய்யல, இவளை என்னை நினைவு கூறும்படி செய்தார். என்னுடைய சரீரத்தை குறித்து எங்கெல்லாம் பேசப்படுதோ, என்னுடைய அங்கெல்லாம் இவளை பற்றி பேசப்படும். சின்ன சின்ன காரியங்கள் ஏசப்பா அழகா நினைக்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமா நான் பாறேன் என்கிறார். அவரு முந்தி வந்தாலும் பிந்தி வந்தாலும் தேவன் ஒரே குழியை கொடுக்கிறாரு. கடன் பட்டவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டு கடனை தீர்க்கிறவரார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள், நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள், நான் உங்கள் பாவங்களை சுமந்து உங்களுக்காக உங்களுடைய கடன்களெல்லாம் சுமந்து தீர்த்தினேன், நீங்க இந்த சின்னவர்களுக்கு ஏதாவது செஞ்சு இப்படியே செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு தேவன் அழகாய் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமா போலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இருந்தா கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து பிரவேசிங்கன்னு சொல்றார். அப்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்திருக்கிற தேவனுக்கு நம்ம உண்மை உத்தமமா முடிவு வரை நம்ம நினைத்திருக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மையில் இந்த நாளில் உங்களோடு பேசும்படி தேவன் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காய் நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொரு ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு உங்களையும் எங்களையும் சேர்த்துக் கொள்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.